ஒரு மூணே செய்தி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அரசியல் சட்டத்தை மாற்ற மாட்டோம். மோடி சொல்கிறாரு, அமித்ஷா சொல்கிறாரு, பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற மாட்டோம். ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு. இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு? அரசியல் சட்டம் தொடர்பாக ஆர்எஸ்எஸ் பாஜகவின் நிலைப்பாடு என்ன? ரெண்டாவது, இடஒதுக்கீட்டை ஒழிக்க மாட்டோம். அதே 3 பேர் சொல்கிறாங்க. இந்த மாற்றம் இடஒதுக்கீடு தொடர்பான அவர்கள் வரலாறு என்ன? மூணாவதாக, இன்றைக்கி தேர்தலில் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் வருகிற போது அஃபென்சிவ் ஆடிக்கிட்டு இருந்தவங்க டிஃபென்ஸுக்கு போய் தற்காப்பு யுத்தத்தை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஏன் தற்காப்பு யுத்தத்துக்கு போகிறாங்க, என்ன காரணம்? இந்த 3 செய்தி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல அரசியல் சட்டம். அரசியல் சட்டத்தை பொறுத்து ஆர்எஸ்எஸின் நிலை 1949 ஜூலை மாதம் ஆர்கனைசர் பத்திரிகை தொடங்குகிறாங்க. 1949 வருடம் நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியல் நிர்ணய சபையில் அரசியல் சட்டம் ஏற்கப்படுகிறது. சரியாக 4 நாள் கழித்து நவம்பர் 30, 1949 ஆர்கனைசரில் ஒரு கட்டுரை வருது. என்ன எழுதியிருந்தாங்க? இந்திய அரசியல் சட்டம் அது பாரதிய அரசியல் சட்டம் கிடையாது. அரசியல் சட்டத்திற்கான மூலம் பிரிட்டிஷ், அமெரிக்கா, கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் சட்ட கணவான்களுக்கு யார் சொல்கிறாங்க? அம்பேத்கரை. அரசியல் சட்ட பண்டிதர்களுக்கு இந்திய அரசியல் சட்ட சமூக வரலாறு தெரியாது. இந்திய வரலாறை பொறுத்தவரை வேதம், அதற்கு பிறகு மனு தர்மம் 2 தான் இந்திய அரசியல் சமூக வரலாறு. அதை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அவர்கள் புறக்கணித்தாலும் இந்தியர்களின் அரசியல் சட்டமாக, பாரதத்தின் அரசியல் சட்டமாக மனு தர்மம் தான் இருக்கும், வர்ண தர்மம் தான் இருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் அரசியல் சட்டம் வந்த 4 நாளில் எழுதினாங்க. அது பழைய கதைன்னு சொல்லலாம். புது கதை என்ன? 2022 ஆகஸ்ட் 13ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. வெளியிட்ட அமைப்பு சங்கராச்சாரி பரிஷத். என்ன அறிக்கை அது? 750 பக்கம் ஒரு அறிக்கையை வச்சுருக்கிறோம், 350 பக்கத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அது புதிய அரசியல் சட்டம், இந்து ராஷ்டிராவுக்கான புதிய அரசியல் சட்டம். ஆர்எஸ்எஸின் துணை அமைப்பு தான் அதை வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? புதிய தலைநகரம் எது? வாரணாசி. அங்கே என்ன கட்ட போகிறோம்? மதங்களின் பாராளுமன்றம். அடுத்து சிறுபான்மையினருக்கு ஓட்டு கிடையாது. அடுத்து சமூக அமைப்பு முறை வர்ணாசிரம முறை, கல்வி குருகுல முறை. நீதி அமைப்பு முறை என்ன? துவாரகா யுகத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படி. இது 2022 ஆகஸ்ட் 13ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் வெளியிடுறாங்க. என்ஐஏ எங்கே போச்சுன்னு தெரியலை, யுஏபிஏ சட்டம் எங்கே போச்சுன்னு தெரியலை. இன்றைக்கி அரசியல் சட்டத்தை மாற்ற மாட்டோம் என்று பேசும் மோடி அன்னைக்கு கண்டிச்சாரா? அமித்ஷா கண்டிச்சாரா? ஆர்எஸ்எஸ் கண்டிச்சா? என்ன பண்ணாங்க? அடுத்து சரியாக 1 வருடம் கழித்து ஆகஸ்ட் 14, 2023 ஒரு கட்டுரை வந்துச்சு. எழுதினவர் யார்? பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் விவேக்
டெப்ராய், விவேக் டெப்ராய் அவர் எழுதினார் ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலில் இந்திய அரசியல் சட்டம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து வந்தது, அதை ஏற்க முடியாது, சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வர வேணாம், மொத்தமாக அந்த அரசியல் சட்டத்தை மாற்றணும், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதுக்கெல்லாம் டெஃபனிஷன் எழுதணும், செக்குலரிசத்துக்கு டெஃபனிஷன் எழுதணும்னு எழுதினார். அவர் மேலே என்ன நடவடிக்கை? அரசியல் சட்டத்தை மாற்றன்னு பேசினாரே, ஆலோசகர் பதவியிலேருந்து அவர் நீக்கினாங்களா? ஜெகதீப் தங்கர் இந்தியாவோட வைஸ் பிரசிடெண்ட்டு ஜனவரி 2023 எழுதுறாரு, பேசுகிறாரு. அது என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது? பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற மாட்டோன்னு பாராளுமன்றத்துக்கு தான் எல்லா அதிகாரமும், பாராளுமன்றம் தான் சுப்ரீம் கோர்ட் எப்படி சொல்ல முடியும்? கேசவானந்த பாரதி வழக்கில் இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மாற்ற முடியாது என்று சொன்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் இந்த நாட்டை இந்தளவு காப்பாற்றி வச்சிருக்கு. அதை நேரடியாக விமர்சித்து பேசினார் பிஜேபியோட வைஸ் பிரசிடெண்ட். யார் கண்டிச்சா? ஆர்எஸ்எஸ் பேச்சா? இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க? கே வேணுகோபால் அட்டார்னி ஜெனரல் என்ன பேசினார்? கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி இதெல்லாம் எங்கே இருக்குது கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு பேசினாங்க. தேர்தலுக்கு முன்பு வரை 400+ சீட் எங்களுக்கு கொடுங்க, கொடுத்தா தான் கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியும், இந்து ராஷ்டிராவை உருவாக்க முடியும் அப்படின்னு பேசினாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இந்திய அரசியல் சட்டத்துக்குமான வரலாறு உறவு என்பது இதுதான். இதை ஒழிக்க வேண்டும், மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு என்பதை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம். சரி, சட்டப்படி இது நடைமுறையில் என்ன பண்ணியிருக்காங்க? 100 வருஷமாக ஆர்எஸ்எஸ் வேலை செய்யுது. அம்பேத்கர் வரியில் சொன்னோம்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது மூன்றும் தான் இந்திய அரசியல் சட்டத்தின் ஆன்மா, அடிப்படை. இதில் சகோதரத்துவம், ஃபெட்டர்னிட்டி இல்லைன்னா சுதந்திரம் சாத்தியம் கிடையாது, சமத்துவம் சாத்தியம் கிடையாது. இப்போ எங்கே அம்பேத்கர் சகோதரத்துவம் வேணும்னு சொன்னார்? சமூகத்தில் சகோதரத்துவம் வேணும். இந்தியா ஒரு நாடுனா சகோதரத்துவம் தான் இந்த நாட்டின் மையமாக, அடிப்படையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அரசியல் சுதந்திரம் இருந்தும் பெரிய பயன் கிடையாது. அதை வளர்த்தெடுப்பது தான் அரசியல் சட்டத்தின் அடிப்படை நோக்கம். 100 வருஷமாக ஆர்எஸ்எஸ் இந்த சகோதரத்துவத்தை சிதைப்பது அப்படின்ற ஒரு வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான் சமூகத்தில். சிஏஏ சட்டம் என்ன? சிஏஏ சட்டம் சகோதரத்துவத்தை சிதைக்காதா? அரசியல் சட்டத்தை சிதைக்காதா? முத்தலாக் சட்டம் என்ன? யூனிஃபார்ம் சிவில் கோட் என்ன? பிஎம்எல்ஏ ஆக்ட் என்ன? எல்லாமே அரசியல் சட்டத்தின் சகோதரத்துவத்தை சிதைக்கக்கூடியது. அந்த வேலையை சமூகத்தில் செஞ்சுட்டு இன்றைக்கி தேர்தலுக்காக நாங்கள் அரசியல் சட்டத்தை மாற்ற மாட்டோம்னு சொல்கிறத எப்படி ஏற்க முடியும்? நம் முன்னாடி உள்ள பிரச்சனை இந்த செய்தியை வட இந்தியாவுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றதான் இப்போ பிரச்சனை. ரெண்டாவது விஷயம் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீட்டு நாங்கள் இடஒதுக்கீட்டை ஒழிக்க மாட்டோம். இன்றைக்கி எல்லாரும் பிஜேபியில் கதறாங்க. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்த நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை, வன்முறையை நடத்தியவர்கள் யார்? மண்டல் கமிஷனுக்கு எதிராக ஆட்சியை கவிழ்த்தவங்க யார்? ராமர் கோயில் மண்டல் கமிஷனுக்கு போட்டியாக தான் ராமர் கோயில் யாத்திரையை தொடங்கினாங்க. எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த போராட்டத்தில், அந்த வன்முறையில்? சரி, அது பழைய வரலாறு. இப்போ என்ன? 2019 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, இடபிள்யூஎஸ். அது இடஒதுக்கீட்டின் வேற வெற்ற ஒரு சட்டம். 103வது அரசியல் சட்டத்தை திருத்தத்தின் மூலமாக அதை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையே அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளுக்கு எதிரானது. இது இட ஒதுக்கீடு கிடையாது, இட பங்கீடு. இந்த நாட்டில் உள்ள எல்லா இன்ஸ்டிடியூஷன்லும் எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் வேணும், அதாண்டா ஒரு நாடு அப்படின்னு வந்தது தான் இட ஒதுக்கீடு, பங்கீடு. இது முஸ்லீம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசுகிறான். 1920 இங்கே நீதி கட்சி காலத்திலேருந்தே இங்கே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. மைசூர் மாகாணத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. எந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு?
சோசியல்லி எஜுகேஷன்லி பேக்வேர்ட். அந்த அடிப்படையெல்லாம் தோழர் தீஸ்தா சேத்தல்வாத் அவர்கள் வந்திருக்கிறார். மாபெரும் மனித உரிமை போராளி, அவரை வரவேற்போம். இப்போ இடஒதுக்கீடுக்கு எதிராக இவர்கள் சொல்கிற இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க, இடஒதுக்கீடு நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு. இடஒதுக்கீடு 10% ரிசர்வேஷன் அவன் எப்படி சொல்கிறான், அதை இடஒதுக்கீடுனே சொல்ல மாட்டான், பொருளாதார அடிப்படையில் கொடுக்குறோம். ஏண்டா மேல் சாதி ஆதிக்க சாதிகளுக்கு சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு பேரை கூட சொல்ல மாட்டான். நம்மளுக்கு கொடுத்தா சாதி ஒதுக்கீடான், அவனுக்கு கொடுத்தா அது எக்கனாமிக்கலி வீக்கர் பொருளாதார ஒதுக்கீடான். என்னடா நாளைக்கு அது எப்படி மாறும்னா 10% பத்தாது 20% வேணும்பான். இதில் கிரிமி லேயர் வையும்பான். 63,000 வருமானன்றத பிசியில் இருக்கவன் 80,000 சம்பாதிக்கிறான், அதை வரம்பை கூட்டு கிரிமி லேயர் கொண்டு வான்னு சொல்லி 10ன்றது 20 ஆகும் 30 ஆகும். இந்த இடஒதுக்கீடு அழிஞ்சு போயிடும். அதற்கான விதையைத்தான் அவர்கள் விதைத்து இருக்கிறார்கள், வேரை வெட்டி இருக்கிறாங்க. அதனால் இடஒதுக்கீடு தொடர்பாக அவர்களின் நீலி கண்ணீரை நாம் நம்ப முடியாது. மூன்றாவதாக ஒரே செய்தி தான், எதனால் இப்போ அதை பண்ணுறாங்க. சமீபத்தில் காங்கிரஸில் நிகழ்ந்து வரும் மாற்றம் அப்படின்றத நம்ம வந்து சரியாக வந்து பார்க்கணும். நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா, தென்னிந்தியாவிலிருந்து காங்கிரஸுக்கு ஒரு தலைவர், அதுலேயும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தலைவர். பார்ப்பனர்களுக்கு இன்றைக்கி அவர் தான் தலைவர். காங்கிரஸில் உள்ள பார்ப்பனர்களுக்கும் இப்படி ஒரு மாற்றம் எப்படி வந்துச்சு. இப்போ ராகுல் காந்தி இன்றைக்கி பேசுகிற விஷயங்களை பாருங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கிட்டத்தட்ட திராவிட இயக்க தேர்தல் அறிக்கையிலேருந்து பல்வேறு விஷயங்கள் எடுக்கப்பட்டதாக இருக்குது. காங்கிரஸுக்குள் இப்படி ஒரு மாற்றம் எப்படி வந்துச்சுன்றதான். இப்போ நம்ம அரசியலில் நிலையாக ஒரு நிலைப்பாடு வந்து வச்சுக்கிற முடியாது. பெரியார் அப்படி தான் கரெக்டாக இருந்தார், எது மக்கள் நலனோ அதான். அதுக்கு விரோதமாக எது இருந்தாலும் நம்ம சொந்த விருப்பு வெறுப்புலேருந்து ஒரு திட்டத்தை நம்ம வச்சுக்கிற முடியாது. ஒவ்வொரு நாளும் கூட நம்ம வந்து விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருக்கணும். அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேருக்கு புரியலை, காலத்தில் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. பெரியார் அப்படி தான் இருந்தார், பெரியார் நல்லா படித்தா அது புரியும். இப்போ தென்னிந்தியாவிலிருந்து ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசினார். என்ன பேசினார், உங்களால், மோடியை பார்த்து சொன்னார், உங்களால் ஒருபோதும் தமிழ்நாடு என்ற நிலத்தை ஆள முடியாதுன்னு. அதுக்கு உண்மையிலே நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கிறலாம். இப்போது அவர்கள் வீழ்த்துவதற்கான ஆயுதமும் இங்கேருந்து தான் வந்து போயிருக்கு. இங்கே திராவிட இயக்கத்தின் சமூக நீதி கொள்கை தான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. அந்த அரசியலை முன்வைத்தால் நிச்சயமாக வந்து அவர்களை வீழ்த்த முடியும். அவர்களை வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதம் திராவிட மண்ணிலிருந்து தான் வந்து போயிருக்கு. அதை ராகுல் காந்தி இன்னைக்கு சரியாக புரிஞ்சிகிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி வந்து விஷயங்கள் வந்து அப்படி போகுது. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றா வந்து சவுத்துலேருந்து அவங்க கொண்டு வராங்க என்ற அடிப்படையில் இன்றைக்கி நார்த்தில் வந்து பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், சிறுபான்மை மக்கள், மலைவாழ் மக்கள் இவங்களை ஒருங்கிணைச்ச ஒரு கூட்டணி உருவானால் அதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னா கொடுப்போம்டா நம்ம பேசுவோம்ல, இதை வடநாட்டில் பேசணும், அப்படித்தான் கொடுப்போம் அப்படின்னு பேசுகிற ஒரு அரசியல் வந்தால்தான் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை இங்கிருந்து தொடங்குவோம். இந்த செய்தியை வந்து இன்னைக்கு கூகுளில் வந்து எவ்வளவோ நிறைய வழிகள் வந்துருச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் தொடர்பாக பேசின விஷயங்களை மாற்றி வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே அனுப்பினாலே போதும். இன்றைக்கி தீஸ்தா சேத்தல்வாத் அவர்கள் வந்து இருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசி இந்த அரசியலை அங்கே கொண்டு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விவாதிக்க வேண்டும். நம்மளுக்கு தேர்தல் முடிச்சிட்டோன்னு ஓய்வெடுக்க முடியாது. ஜூன் 1 வரை நம்மளுக்கு வேலை இருக்கிறது. அதற்கான முதற்கட்டம் தான் இந்த கூட்டம். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.